கதிர்நீச்சு மனு தாக்கல் பண்ணிட்டே வந்திருக்கேன். அவ்வளோதான், வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவ்வளோதான், போய் சாப்பிடுங்க வீட்டில், டைம் ஆயிடுச்சு. ஆமாங்க. இந்திய ஜனநாயக பிள்ளைகள் அது இப்போ சுயேட்சையாக தான் கருதப்படும். ஏன்னா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அது என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. பொதுக்குழு நடத்தணும், செயற்குழு நடத்தணும். உங்களுக்கு எப்படி போகணுமோ போடுங்க. இந்திய ஜனநாயக பிள்ளைகள் என்னுடைய இயக்கம், அதன் சார்பாக அது ஏன்னா இந்திய தேசிய அளவுக்கானது. அது பதிவு செய்யப்பட்டுருச்சு. அது ஒப்புதலுக்கு வந்து 2-3 மாதம் ஆகும். மன்சூர் அலிகான் நான் நிற்கிறேன். சுயேட்சைன்னு நீங்க போடலாம், தப்பே இல்லை. தனி ஒரு சின்ன பலாப்பழம் கேட்டிருக்கேன், பேட் கேட்டிருக்கேன், கிரிக்கெட் பேட். அடுத்து லாரி, 3ல் ஏதாவது ஒன்று கேட்டிருக்கேன். லாரிக்கு தூய தமிழ்ல என்னங்க பொருள் பேரு? லாரிக்கு சரக்கு உந்து. சரக்கு உந்துன்னா அந்த உந்த கனரக வாகனம். லாரி சரக்கு உந்து, சரக்கு உந்தி. சரிங்க, போங்க. காவல் அதெல்லாம் வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கு. போய் போராடணும் இல்லையா? இதுமாரி சிம்பலை கொண்டு போகணும், மக்கள்கிட்ட போராடணும். ஆமா, பிரச்சாரத்துல இருந்து வெயில்ல வண்டியை கட்டிக்கிட்டு போய் பலாப்பழம் கிடைச்சா பலாப்பழத்தை தலையில வச்சுட்டு போய் அம்மா ஓட்டு போடுங்கம்மா பலாப்பழத்துக்குன்னு ஓட்டு பிச்சை எடுக்கணும். சரியா? அப்படி ஓட்டு பிச்சை எடுத்து தான் எல்லாம் போய் முதல்வராயிருக்காங்க, பிரதமராயிருக்காங்க. இவ்வளவு பிரதமரே வந்து எங்க நாட்டுல குனிஞ்சு ஓட்டு பிச்சை கட்டிட்டு இருக்காரு. 10 வருஷம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இங்க சுத்தி மலைகள் இருக்கு இல்லையா, பச்சை பச்சைன்னு ஆக்கலான்னு வந்திருக்கேன். ஆமா, நன்றி, வணக்கம். அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. போங்க, வாங்க. ஏன்னா இப்பதான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சத்திய பிரமாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். போங்க, எல்லாம் நல்ல முறை சாப்பிடுங்க. வெயில் ஆச்சு.